உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கோயிலுக்கு போன இடத்துல அண்ணியை தான் எல்லா விளக்கையும் ஏத்த சொன்னாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா சித்தி கேட்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு ஏன் வாயை அடிச்சிட்டாங்க. அப்பதான் அண்ணி விளக்கெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கும் போது கால் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க. அபி, என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஆண்டி, அபி, எதுவா இருந்தாலும் சொல்லு. நீ எதுக்கு இப்படி தயங்குற? இல்ல ஆண்டி, அது எப்படி சொல்றதுன்னு தான். ஐயோ, தயவு செஞ்சு சொல்லு அபி. ஸ்வேதாவுக்கு என்ன ஆச்சு? இல்ல ஆண்டி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன? டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அபி? இல்ல, அது அது எப்படி? அபி, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு அபி. அது குழந்தை அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அபி, என்ன சொல்ற? ஆமா ஆண்டி, டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்க. விட்டா அண்ணி உயிருக்கே ஆபத்தாயிருக்குமா. இப்ப அன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க பேர குழந்தையதான் நீங்க பார்க்க முடியாது ஆண்டி. எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு ஆசாசியா இருந்தனே. இப்படி அதுல மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு செய்திய சொல்றியே. ஐயோ கடவுளே. ஆண்டி ஆண்டி, அழாதீங்க ஆண்டி. எனக்கு உங்க மனசு என்ன பாடுபடும்னு தெரியுது. ஆனா எல்லாமே சித்தியோட தப்பு தான் ஆண்டி. தேவையில்லாம அண்ணிய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கர்ப்பமான பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள அவ்வளோ வேலை வாங்கினாங்க. ஆண்டி, அவங்க பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டி. எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? ஏஎம் ஹாஸ்பிட்டல் ஆண்டி, நீங்க உடனே வரலாம். ஐயோ ஸ்வேதா, போச்சு, எல்லாம் போச்சு. என் வம்சத்தை தழைக்க வந்த வாரிசு போச்சு. என் பொண்ணு எவ்வளவு ஆசாசியா இருந்தா. ஐயோ, எப்படி ஆயிடுச்சு? நந்தினி, என்னாச்சு? எதுக்குமே அப்படி அழுதுட்டு இருக்க? எனக்கு சொல்லு. அத நான் எப்படிங்க என்னன்னு சொல்லு. நம்ம ஸ்வேதா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவ வயித்துல வளர்ந்த குழந்தை அபார்ட் ஆயிடுச்சா? நந்தினி, என்ன சொல்ற? நல்லதானமா இருந்தா? இது எல்லாம் அந்த ஜோதி பண்ண வேலைதாங்க. ஸ்வேதாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நம்ம வம்சத்தை அவ வயித்துலயே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. அக்கா, அழுதுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லக்கா. முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வாக்கா. முதல்ல போலாக்கா. அங்க போய் பேசலாம். வாங்க மாமா. ஸ்வேதா, சித்தி, சித்தி,
அக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் நம்ம குடும்ப வாரிச நான் குழந்தையிலேயே கிள்ளிட்டேன். நான் ஒரு பாவிக்கா. அந்த தெய்வம் கூட என்ன மன்னிக்காதுக்கா. நான் ஸ்வேதாக்கு கெடுதல் பண்ணிட்டேனேக்கா. ஜோதி, நீ எந்த தப்பு பண்ணல. பொறு. பெரியம்மா, திடீர்னு இப்படி வழிக்கு விழுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல பெரியம்மா. எல்லாமே என்னாலதான். என்னோட நேர்த்தி கடனுக்கு நான் இன்னொரு நாள் போயிருக்கணும். ஸ்வேதாவை கூட்டிட்டு போனது என்னோட தப்புதான். ஏன் தப்புதான். எல்லாமே ஏன் ஜோதி, தப்புதான். உன் தப்பு எதுவும் இல்ல ஜோதி. சித்தி கொஞ்சம் பொறுங்க சித்தி. டாக்டர் அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னாரா மகா? இல்லைண்ண, அப்ப வந்து சொல்லிட்டு போனதுதான். மருந்து வாங்கி தர சொன்னாங்க, வாங்கி கொடுத்தோம். ஸ்வேதா இப்ப எந்த ரூம்லமா இருக்கா? இந்த ரூம்ல தான். வாடா. ஸ்வேதா, ஸ்வேதா, அழாத ஸ்வேதா. இங்க நம்ம குழந்தை போயிடுச்சுங்க. பொறுக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுச்சுங்க. நீ அழாத. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உங்களுக்கு நான் பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பேன்னு எவ்வளவு ஆசையா இருந்திருப்பீங்க. நான் எல்லா ஆசையிலயும் மண்ணள்ளி போட்டுட்டேனே. எங்க நமக்கு குழந்தை பிறக்க போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. எல்லா நேரமும் அதே பேச்சா இருந்தீங்க. எல்லா ஆசையும் நான் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டேனே. டேய் தம்பி, சீக்கிரம் வெளியே வாடா. வந்து உங்க அம்மா கையில இருக்க மருதானிய வந்து பாரு. ஏன் அது பொண்ணா இருக்க கூடாதா? ஏய், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி. எனக்கு பொண்ணா இருந்தா டபுள் சந்தோஷம். அழாத ஸ்வேதா. இப்படிலாம் நடக்கும் விதி இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? நீ அழாத. இல்ல, இதுல யார் மேலயும் எந்த தப்பும் இல்ல. திடீர்னு எனக்கு கால் முழக்கிருச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே போச்சுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.